நல்லா இருக்கும் படம். கண்டிப்பாக கங்குவா வேறு லெவலாக இருக்கும். கதை வேறு லெவலாக கொண்டு வந்திருக்காங்க. சாரை பற்றி சொல்லவே வேணாம். சிறுத்தையில் ஆரம்பித்து வீரம், வேதம், விவேகம், விசுவாசம், வரிசையாக தலையை கட்டி கொடுத்தவர். தம்பியை வச்சு கார்த்தியை வச்சு சித்தை படம் எடுத்தவர். இப்போ சூர்யா சாரை வச்சு ஃபஸ்ட்டு படம் எடுத்துருக்கிறாரு. படம் வேறு லெவலாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக சூர்யாவுக்கு வந்துட்டு வித்தியாசமான படமாக எதிர்பார்க்கலாம். எப்படின்னா நீங்கள் அடுத்த இன்னொரு ஹிட்டு கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு அடித்தளமாக அமையும். சூர்யா வந்து இந்த படத்தை வச்சு தான் அடுத்த ஒரு எஃபர்ட் போடுறதுக்கான ஒரு படமாக எதிர்பார்க்கலாம். நல்லாவே நடிச்சிருக்காரு. பார்ப்போம். நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாவை பார்த்தனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அந்த ஏழாம் அறிவு வைப்ஸ் திரும்பி வருது. கேட்கவே வேணாம், நல்லா தாங்க இருக்குது. ஆமாங்க, இதில் என்னங்க டவுட் உங்களுக்கு? ரொம்ப மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. வேறு என்ன வார்த்தை இருக்குது? மார்வல்ஸ், வண்டர்ஃபுல். வேறு ஏதாவது லாங்குவேஜில் சொல்லணுமா? 100% 2000 கூட அடிக்கும். என்ன நாங்கள் டாக்ஸிக் கிடையாது. எல்லா விஜய் ஃபேன்ஸும் நாங்கள் வந்து விஜய் ஃபேன்ஸ் சார்பாக இந்த கங்குவா படம் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு தோணுது. வேறு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூர்யாவோட படம் தியேட்டர் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அவருக்கு சூட் ஆயிருக்கு. அவர் நிறையாவே எஃபர்ட் எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக. அது நல்லாவே தெரியுது. எப்படி ஒரு ஏழாம் அறிவுக்காக தன்னோட கெட்டப்பெல்லாம் மாற்றி ரொம்ப எஃபர்ட் போட்டாரோ அந்த மாதிரி இதுக்கும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி கஜினி நிறைய அது மாதிரி எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. படம் எல்லாமே தெரிஞ்சது தான். ஆமாம், ஹிஸ்டாரிக்கல் மூவினாலே அவருக்கு. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டப் சேஞ்ச்னாலே அவர் கண்டிப்பாக ஹிட் ஆகும்.